விஜய் கட்சியில் இணைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் திருச்சியில் நடைபெற்ற முதல் பிரச்சாரத்திலேயே தெரிந்துவிட்டது. வரக்கூடிய அரசியல் கட்ட நகர்வு விஜய் அவர்களை சுற்றிதான் மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகள் விழும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நடக்கும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணிகள் பற்றி விஜய் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். எங்களுடன் கூட்டணியை வைத்துக் கொண்டால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மிக முக்கியமான பங்கை நாங்கள் கொடுப்போம். நிச்சயம் தமிழகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் விதமாக எங்களுடன் கூட்டணியை உறுதி செய்தால் அது நிச்சயம் பலனளிக்கும் என்பதையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுமார் 4000த்திற்கு மேற்பட்டவர்கள் நிர்வாகிகள் 250 பேர் தற்பொழுது விஜய் அவர்களது கட்சியில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும், குறிப்பாக திமுகவின் கூட்டணியான விடுதலை சிறுத்தைகளும் தற்பொழுது விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்தால் 40 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்ற காரணத்தினால் விஜய் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் தற்பொழுது வெற்றிகரமாக பார்க்கப்படுவதாகவும் தற்பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திருச்சியில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் யாரும் செய்யாதது, எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக விஜய் அவர்களை வரவேற்றதும் அது ரசிகர் பட்டாளம் என்பதை நினைத்துவிடக் கூடாது. மேலும் சிரஞ்சீவியையும் விஜய் அவர்களையும் நேராக பார்க்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. ஏனென்றால் அவரது அரசியல் பாணி என்பது அங்குள்ள மக்களுக்குத்தான் நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக வேண்டவே வேண்டாம் என்ற முடிவில்தான் தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழலில் விஜய் அவர்களது வருகையே மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஒரு நாள் வருகின்ற கூட்டம் கிடையாது. கிட்டத்தட்ட முதல் மாநாட்டிலும் சரி, இரண்டாவது மாநாட்டிலும் சரி பெருமளவில் கூட்டங்களை நாம் பார்த்திருப்போம். இது விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் என்று கூறினார்கள். ஆனால் சனிக்கிழமை நடைபெற்ற முதல் பிரச்சாரத்தில் திருச்சியில் பார்க்கலாம், ஒட்டுமொத்தமாக மக்களின் ஆதரவுகளும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான மாற்றங்களும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நடக்கும் என்பதில் நிச்சயமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.